ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகி அம்மா உனக்கு சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்சினா நீயே எதிர்பாராத விஷயங்களும் நீயே ஆச்சரியப்படும் மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துடும் என் செல்லமே. எப்போவுமே எது மாறினாலும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தோடு இரு. தேவையில்லாமல் யாரிடமும் போராடுவதோ விவாதிக்கதோ வேண்டாம். ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழ்வது சில காலம்தானே. அதனால் என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து போக தயாராகு. எப்போவுமே அமைதியாக இருக்கவங்களை எல்லாத்தையும் முட்டாள்கள், கோழைகள், ஏமாளிகள் நினச்சிடாத. இந்த உலகத்தில் பேசுகிறவனை விட கேட்பவன் தான் புத்திசாலி. யார் என்ன சொன்னாலும் அதை கவனமாக கேட்டு அதில் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் நீ செயல்படுத்தி கொள்ள தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எந்த விஷயத்திலும் தேவையில்லாமல் தோற்று போக மாட்ட. கண்டிப்பாக உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன். தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நீ யாருங்கிறத நிரூபிக்காமல் இருப்பதே புத்திசாலித்தனம். எப்பவுமே உன் வாழ்க்கை நல்லா சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. குடும்பங்கிறது நீயா நானாங்கிறது கிடையாது. நீயும் நானும் சேர்ந்து வாழ்க்கையை அழகாக வாழணுங்கிறது தான் அடிப்படை. இந்த வராகி அம்மா உன் மனசில் இருக்க குழப்பங்களுக்கும் கவலைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதை யோசிச்சும் வருத்தப்பட வேணாம். உன் மனசில் நீ நினச்ச அத்தனையையும் சிறப்பாய் செயல்படுத்தி தர இந்த வராகி அம்மா இருக்கிறேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. எல்லா சூழ்நிலையிலையும் நீ துணிவாக முடிவெடுத்து அதை தெளிவாக செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இந்த வராகி அம்மா உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீயாகவே தேவையில்லாமல் பிரச்சனைகளை இழுத்து போட்டு கவலைப்படுறத கொஞ்சம் நிறுத்திக்கணும் என் செல்லமே. யார் என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ மனசுக்குள்ளன்னு நீயாக மனசுக்குள்ளே யோசித்து உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் பிரச்சனைகளுக்குள்ளாக ஆக்கி கொள்ளாதே. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீயாக உன் மனசை சந்தோஷமாக தெளிவாக நிம்மதியாக வச்சுக்க பழகு. உன்னுடைய உடம்பையும் உன் மனசையும் நீ வலிமையாக வைத்து கொள்ளும்போது அதுவே இந்த உலகத்தில் உனக்கு துணையாக இருக்கட்டும். நீ மற்றவங்களை நேசிக்கிறதையெல்லாம் விடு. முதல்ல உன்னை நீ நேசிக்க கற்றுக்கோ. மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீ உயர்வாக மதிப்பது முக்கியங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு விஷயத்தை செய்கிறங்கிற போது அதை மற்றவங்க கிட்ட சொல்லி பெருமைப்படணுன்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீ உன் வாழ்க்கைக்காக எதை செஞ்சாலும் யாரிடமும் சொல்லி பிரபலப்படுத்தி கொள்ளாமல் உனக்கான சந்தோஷத்தை உனக்கான வெற்றியை பெற தயாரான வகையில் வேலை செய். எப்போதுமே வாழ்க்கையில் எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல கிடைச்சிரும்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது தான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லதாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு தகுதியானதை கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ பழகு. இந்த வராகி அம்மா உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் எப்போதும் உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்காம அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலாக உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீ போகும்போது மற்றவங்க பேசுகிற எதுவுமே உன் காதுகளில் விழாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையில் கவனமாக இருந்து வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அல்லவா. எப்போதும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசைப்படுறதும் நினைக்கிறதும் அப்படியே நடந்துடாது. அப்படி நடப்பதற்கு உண்டான விஷயங்களை நீ தான் செஞ்சுக்கணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைங்கிற கேள்விக்கு பதிலை கொடுக்க போகிறேன். நடக்கிற அனைத்தையும் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. ஒரு துன்பத்திலிருந்து நீ கற்றுக்கிற வேண்டிய பாடம் என்னன்னா,
எக்காரணம் கொண்டும் இந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு தான் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில் எப்போதும் தேவையை குறைச்சிக்கிட்டு வாழ்ந்தினா நீ புத்திசாலி. அதுவே தேவைகளை பெருக்கி கொண்டு அது வேணும் இது வேணும் அது வாங்கணும் இது வாங்கணும் நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் உன்னால் சமாளிக்க முடியாது. அதுக்கு பதிலாக இருப்பதை கொண்டு திருப்தியாக மனநிறைவோடு வாழக்கூடிய புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் நீ இருந்துவிடு. நீ எப்பவும் யாரையும் முழுசாக நம்பணுன்ற அவசியம் இல்லை. ஒன்றை முழுசாக நம்பு. நீ செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு புதிய விஷயங்களை சிறப்பாக செய்ய பழகு. வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. நீ பக்குவப்படுறதுக்கு முன்பாக பல அவமானங்களை கடந்து வந்துதான் ஆகணும் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ கற்றுக்கிட்ட பாடங்களும் நீ பார்த்த அவமானங்களும் தான் இப்போ உன் வாழ்க்கையை சிறப்பாக உன்னை வழி நடத்த போகுது. உன்னை ஆதரிக்க யாரும் இல்லையே நினச்சி கவலைப்படாத. உன்னை ஆதரிக்கவும் அன்பு செலுத்தவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதையெல்லாம் நானே செய்து தருவேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ இப்போதெல்லாம் யாரையும் நம்பாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா இந்த கலியுக காலத்து மனிதர்கள் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அடுத்தவனுக்கு சுலபமாக துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. எப்போவுமே நீ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதைத்தான் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். அதனால் எப்போதும் அன்பை கொடுக்க பழகு. துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் நீ தெரியாமல் கூட யாருக்கும் கொடுத்துடக்கூடாது என் செல்லமே. யாராவது உன்னை ஏமாற்றும் போதெல்லாம் நீ நல்லா யோசிச்சு பார்த்தீன்னா இத்தனை நாளாக அவங்க உன்னை ஏமாற்றி தான் இருக்காங்கன்றதும் அதை புரிஞ்சுக்காம நீ அப்பாவியாக இருந்ததும் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. யாருக்கு நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அவர்கள் சொன்னால் மட்டும் போய் செய். வழிய போய் செய்யும் செயல்களுக்கு எப்போதும் மதிப்பு இருக்காது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன். எத்தனை தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. காலம் முழுவதும் நீ கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக நானே ஓடி வந்துட்டேன். என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ ஒருபோதும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் முடியாததை முடிச்சு காட்டி பல அதிசயங்கள் புரியக்கூடிய வரம் தரும் வராகி உன் கூட இருக்கேன்றதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டினா போதும். நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலங்கிறது உனக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு சந்தோஷப்பட்டு மகிழ்வதும் புலம்பி அழுகுவதும் உன் கைகளில் தான் இருக்குது. நினச்சது எதுவும் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உனக்கான நல்லது சரியான காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் என்ன சொன்னாலும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் உன்னை தூக்கி விட்டு துணையாக இருப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் எண்ணங்களில் புரிதல் இல்லை என்றால் என்னதான் வண்ணங்களாய் பல வருடங்களாய் பேசி பேசி வளர்ந்த உறவுகள் கூட யோசிக்காமல் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. எப்போதும் எல்லாருக்கும் உண்மையா நேர்மையா சரியா இருந்து விடு என் செல்லமே. உனக்கு யார் உதவி செஞ்சாலும் ஒருபோதும் அவர்களை மறக்க வேண்டாம். அதே போல உன்னை நேசிக்கிறவங்களையும் அன்பு காட்டுறவங்களையும் நீ ஒருபோதும் வெறுத்து விட வேண்டாம். யார் உன்னை நம்பினாலும் அவர்கள் நம்பிக்கைக்கு உண்மையாக நீ இருந்துக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன வட்டம் போலதான். அதில் நீ என்ன செஞ்சாலும் அது மறுபடியும் உன்னை நோக்கி திரும்ப வந்து சேரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்கோ. உனக்கு எதிராக நிற்பவர்களும் உன்னை எதிர்த்து பேசுகிறவங்களும் எதிரிகள் கிடையாது. உன் கூடவே இருக்கிறவங்களும் நீ செய்கிறத பார்த்து சிரிக்கிறவங்களும் பேசுகிறவங்களும் உனக்கு நல்ல உறவுகளும் கூட கிடையாது. காலமும் சில சூழ்நிலைகளும் யார் எப்படிப்பட்டவங்கன்றத கண்டிப்பாக உனக்கு உணர்த்த தான் போகுது. நீ எப்படி பேசணுங்கிறத கற்றுத்தர்றதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நீ பேசாமல் தான் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கணுன்றத வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை வச்சு
நீ வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உன்னை விட்டுட்டு போகவும் மாட்டேன். நீ எப்போதும் எந்த விஷயத்தையும், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்காம உணர்வுகளோடு யோசிச்சு பாரு. யார் மூலமாகவும் எந்த தீங்கும் எந்த ஏமாற்றமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். வாழ்க்கைங்கிறது உண்மையாகவே ஒரு ரயில் பயணம் போல தான். ரயிலில் நீ பயணம் செய்யும்போது நிறைய நிறுத்தங்கள் வரும், நிறைய வழி மாறி மாறி போகும். அதே போல் விதவிதமான யாருனே தெரியாத மனிதர்களோடு பயணம் செய்வாய், பேசுவாய். சில நேரங்களில் விபத்துகளும் கூட நடக்கும் தானே. அப்படிதான் உன் வாழ்க்கை பயணத்தில் புதுசு புதுசாக ஆளுங்க வருவாங்க, பாதி பேர் உன்னை விட்டு பாதியிலே விலகி போவாங்க. எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை பயணம் அழகானதாக இருக்கணும்னா அது உன் மனசை பொறுத்தது தான். நீ எப்போதும் எல்லாத்தையும் ரசித்து பார்க்க கற்றுக்கோ. இந்த உலகத்தில் இன்னும் உனக்கானதை நிறைய நான் எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கவும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி தரவும் நான் இருக்கேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதில் நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். தீ போன்ற வார்த்தைகளால் யார் மனசையும் சுட்டு காயப்படுத்திடாம பொறுமையாக, சமாதானமாக, நிதானமாக, கவனமாக பேச கற்றுக்கோ. பதட்டமான மனநிலையில் நீ வேகமாக போகிறத காட்டிலும் தெளிவான மனநிலையில் மெதுவாக செல்வது தான் சரியாக இருக்கும் என் செல்லமே. மற்றவங்களை நீ மதிக்க கற்றுக்கும் போது மரியாதை தானாகவே உன்னை தேடி வரும். எப்போதும் எல்லாரிடமும் பணிவாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கோ. சில சமயங்களில் வாழ்க்கைங்கிறது பலமாகவும் சில சமயங்களில் பலவீனமாகவும் அமைஞ்சிடும். நீ எப்போதும் உன் மேலே நம்பிக்கவை. நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன். இருப்பவன் இல்லாதவன் போலவும் இல்லாதவன் எல்லாமே இருக்கிறது போலவும் நடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் பல பேரை ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காசு இருக்கவன் கஷ்டப்படுறவன் மாதிரி இருக்கிறான், கஷ்டப்படுறவன் தான்கிட்ட காசு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய தகுதிகளை நிர்ணயிக்க வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி உள்ளவங்க யாரும் கிடையாது. அவங்களுக்காக இவங்களுக்காக நீ மாற்றி மாற்றி பேசாமல் நடிக்காமல் இருக்காம நீயாக உன் மனசு காட்சிக்கு உண்மையாக உன் வாழ்க்கைக்கு சரியாக இருந்துவிடு. யாரை போலவும் நீ வாழணுன்ற அவசியமில்லை. இதுதான் நான் சொல்கிற மாதிரி உன் இயல்பு மாறாமல் வாழ்வதுதான் ஒரு மனிதனின் வாழ்நாள் சாதனை. எப்போதும் நீயாக இரு. தேவைக்காக மட்டுமே பழகக்கூடிய இந்த உலகத்தில் தேவை இருந்தால் தேடி வர்ற மனிதர்கள் தேவை இல்லாட்டினா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். மற்றவங்களின் மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, யாருடைய வேதனைக்கும் நீ காரணமாகிவிட வேண்டாமே செல்லமே. எல்லா விஷயங்களையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம மனசை இலகுவாக வச்சுக்கோ. எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு.